தற்போதைய கூட்டப்புலிக்கு 1 மைல் வடக்கே அடர்த்தியான புளியந்தோப்புகளில் குடிசைகள் அமைத்து 3 அல்லது 4 குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்வும் காலகட்டமும் என்ற நூலில் ஜார்ஜ் ஷூஹேமர் என்ற வரலாற்று ஆய்வாளர் குறிப்பிடும் செய்தி இது. கூட்டப்புலியின் வரலாறு இந்த வரிகளில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. அந்த காலகட்டங்களில் இப்போதைய ஊர் இருக்கும் பகுதி முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்தது. புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டுத் திடலின் வடக்கு பகுதிதான் கடற்கரை. விளையாட்டுத் திடலை இப்போது தோண்டினாலும் சிப்பிகள் வெளிப்படுவதை காண முடியும். கடற்கரைக்கு வடக்கே ஒரு சிறிய குட்டை, அதுவே பின்னாளில் ஊருணியாயிற்று. குட்டைக்கு வடக்கே மிகப்பெரிய ஆலமரம், ஆலமரத்திற்கு வடக்கிலும் கிழக்கிலும் புளிய மரக் கூட்டங்கள், புளிய மரங்களின் இடையிடையே 4-5 குடிசைகள். இங்கு வாழ்ந்த கூட்டப்புலியின் பூர்வகுடி பறந்தவர்கள் கடலுக்கு செல்வர். கரை சேர்ந்ததும் குட்டையில் குளித்துவிட்டு குடிசைகளுக்கு திரும்புவர். இதுதான் அன்றைய கூட்டப்புலி, இதுதான் அன்றைய பூர்வ குடிமக்களின் வாழ்க்கை. அவ்வப்போது பெரும் புயல்கள் வீசின, மணல் திட்டுகள் உருவாயின. காலப்போக்கில் மெல்ல மெல்ல கடல் உள்வாங்கிற்று. புதிதாக உருவான இந்த தென்திசை தரைப்பகுதிகளுக்கு மக்கள் இடம்பெயர்ந்தனர். இப்போதைய கூட்டப்புலிக்கு கால்கோல் இடப்பட்டது இப்படித்தான். கூட்டப்புலியின் மக்கள் பெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்ததற்கு வழி சந்ததியினர் மட்டும் காரணமில்லை, ஒரு வரலாற்று காரணமும் உண்டு. முத்துக்குளித்துறையின் பறந்தவர்கள் தமிழகத்தை ஆண்ட இந்து மன்னர்களாலும் முகமதியர்களாலும் துன்புறுத்தப்பட்டனர். 1544 முதல் 1597 ஆண்டு வரையிலான இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு கடல் துறை பகுதி மீனவர்கள் பல இடங்களுக்கும் சிதறி ஓடினர். 1544 ஆண்டு வெட்டும் பெருமாள் என்ற இந்து அரசன் கன்னியாகுமரியை தாக்கினார். புனித சவேரியார் கன்னியாகுமரி மக்களை மீட்டு மணப்பாட்டில் தங்க வைத்ததாக எம். ஜோசப் காஸ்டலோ என்பவர் எழுதிய புனித சவேரியாரின் கடிதங்களும் அறிவுறுத்தல்களும் என்ற நூலில் இருந்து அறிய முடிகிறது. 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இடிந்தகரைக்கு வடபுறமுள்ள விஜயாவதியை தலைமையிடமாக கொண்டு ஆண்ட ஆரிய பெருமாள் என்பவன் உவரியை தாக்கினார். 1597 உவரி மக்கள் மணப்பாட்டில் தஞ்சம் புகுந்தனர் என்று இந்திய கிறிஸ்தவர்களின் வரலாறு என்ற நூலை எழுதிய ஜோசப் செக்கடாத் குறிப்பிடுகிறார். அதே ஆண்டின் இறுதியில் இயேசு சபை தலைவரின் ஆலோசனைப்படி ஆலந்தலை மற்றும் திருச்செந்தூர் மக்கள் வீரபாண்டியன் பட்டணத்துக்கு புலம்பெயர்ந்தனர் என்ற குறிப்பு லியோன் பெஸ்லி எழுதிய லா மிஷன் டு மதுரை என்ற நூலில் காணப்படுகிறது. அப்படியானால் கன்னியாகுமரிக்கு கிழக்கே உள்ள கடலோர மீனவர்கள் எங்கே குடியமர்த்தப்பட்டனர்? இங்குதான் கூட்டப்புலி தலை நிமிர்ந்து நிற்கிறது. வீரமும் விவேகமும் ஆளுமைத்தன்மையும் மனிதநேயமும் கொண்ட மக்கள் வாழ்ந்த கூட்டப்புலியே பாதுகாப்பான இடம் என்று கருதினர் இயேசு சபை பணியாளர்கள். எனவே கூத்தன்குடியில் இருந்து கூட்டப்புலிக்கு இடைப்பட்ட ஊர்களில் உள்ள பறந்தவர்களை கூட்டப்புலியில் குடியமர்த்தினர் என்ற முடிவுக்கு நாம் வர முடிகிறது. கூட்டப்புலியின் மக்கள் பெருக்கம் இவ்வாறாய் விரிவடையலாயிற்று. விரிவடைந்தது மக்கள் பெருக்கம் மட்டுமல்ல, மண்ணின் மைந்தர்களின் உடல் வலிமையும் அதனால் விளைந்த பெரும் புகழும் தான். முத்துக்குளித்துறையின் கடலோர கிராமங்கள் எல்லாம் டச்சுக்காரர்களின் ஆளுமைக்கு வந்த நேரம் அது. கடல் துறை மக்களிடம் வரி தண்டுவது டச்சுக்காரர்களின் வழக்கம். ஆனால் ஒரே ஒரு ஊருக்கு மட்டும் வரி விலக்கு. அந்த ஊர் கூட்டப்புலி. என்ன காரணம்? கூட்டப்புலியின் கடற்பகுதியில் நீண்டு கிடக்கிற பாறைகளில் டச்சு கப்பல்கள் அவ்வப்போது மாட்டிக்கொள்வதுண்டு. அவற்றை சேதாரமில்லாமல் மீண்டும் நீரில் நிறுத்துகிற வீரம் செறிந்த விரிமார்பும் குன்றணைய தோள்களும் விவேகமிக்க செயலாற்றலும் கூட்டப்புலியினருக்கு மட்டுமே வாய்த்த பெரும் சொத்து. இந்த விவேகத்துக்கு டச்சுக்காரர்கள் அளித்த பரிசுதான் வரி விலக்கு. இத்தகைய வீரமும் பல்துறை திறமையும் செறிந்த மண்ணின் ஆரம்பகால வாழ்க்கை கூரை வீடுகளில்தான் குறுகியிருந்தது. நாட்கள் செல்ல செல்ல கூரை வீடுகள் ஓட்டு வீடுகளாயின. மின்சாரம் இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, வீடுகள் தோறும் மண்ணெண்ணெய் விளக்குகள் மட்டுமே. 1960களில் தமிழக அரசு முக்கிய வீதி சந்திப்புகளில் கல்தூண் நட்டு விளக்குகள் பொருத்தியது. மாலையில் ஒருவர் வந்து விளக்கேற்றிச் செல்வார். வீதிகளில் தெரிந்த முதல் வெளிச்சம் இதுதான். பிறகு மின்சாரம் வந்தது. மின்சார விளக்கெரியும் வீடுகளை
மக்கள் வியப்புடன் பார்த்தனர். இன்றைக்கு மின்சாரம் இல்லாத வீடுகளை கண்டால் வியப்பு. அதன்பின் மாற்றம் 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 என்பதே கூட்டப்புலியில் மாறாததாகிவிட்டது. ஒரு கிராமம் ஒரு கிளை பங்காக இருந்து பல ஆண்டுகள் கழித்து ஒரு பங்காக உருமாறும். ஆனால் கூட்டப்புலிக்கு என்று ஒரு சிறப்புத்தன்மை இருக்கிறது. கிளை பங்காக இருந்து தனி பங்காக உருவாகி மீண்டும் கிளை பங்காக மாறி இருக்கிறது. பெருமணல், இடிந்தகரை போன்ற பங்குகளுக்கு கிளை பங்காக இருந்திருக்கிறது. அதன் பிறகு கூட்டப்புலி தனிப்பங்கு என்று உருவாகி இருக்கிறது என்பதை வரலாற்றை வாசிக்கின்ற பொழுது மிக தெளிவாக குறிப்பை பார்க்க முடிகிறது. பண்டைய கடல் துறை மக்கள் பிறப்பிலேயே கத்தோலிக்கர்கள் இல்லை. அவர்கள் திருமறையை தழுவியதற்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. 9ஆம் நூற்றாண்டில் வாணிப உறவு கொள்ள வந்த அரேபிய முகமதியர்கள் தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் நிலையாக தங்கினர். வாணிபம் செய்து வளம் கொழிக்க வாழ்ந்தவர்கள் நாளடைவில் முத்து குளிப்பதிலும் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தனர். இதனால் முத்து குளித்தலை பாரம்பரிய தொழிலாக கொண்டிருந்த பரதவர்களுக்கும் அரேபிய முகமதியர்களுக்கும் 7ஆம் பொருத்தமாயிற்று. இரு இனங்களுக்கும் இடையே பகைமையும் விரோதமும் கொழுந்து விட்டெறிந்தது. ஒரு கட்டத்தில் பரதவ இனத்தையே வேறறுப்பது என்று வெறிகொண்டு அலைந்தனர் முகமதியர்கள். நிலைமை மோசமாவதறிந்த பரதகுலத் தலைவர்களான 15 பட்டங்கட்டிமார் அப்போது போர்ச்சுகல் அரசின் பிரதிநிதியாக கொச்சியில் இருந்த ஜான் டாக்ருஸ் என்பவரை அணுகி ஆதரவு கேட்டனர். அதற்கு அவர் விதித்த நிபந்தனை ஒன்றே ஒன்றுதான்: கடல் துறை பிள்ளைகள் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக வேண்டும். இதுதான் அந்த ஒற்றை வரி நிபந்தனை. இந்த நிபந்தனை பரதகுல மக்களால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தகவலை ஜான் டாக்ரூஸிடம் தெரிவிக்கச் சென்ற 85 பட்டங்கட்டிமார்களுக்கும் கொச்சியில் உள்ள தேவ அன்னை ஆலயத்தில் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முத்துக்குளித்துறையின் 30 பகுதிகளில் உள்ள 20,000த்திற்கும் மேற்பட்ட பரத இன மக்கள் திருமறையில் இணைந்தனர். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு புனித சவேரியார் 1543ஆம் ஆண்டு வாக்கில் கூட்டப்புலிக்கு வருகிறார். கடல் உள்வாங்கி தற்போதைய எல்லைக்கு வந்திருக்கிறது. அங்கு குடியிருக்கிற மக்களை சந்தித்து திருமறையை போதிக்கிறார். ஊருணியில் தனது பாதங்களை கழுவி அந்த தண்ணீருக்கு அற்புத சுகமளிக்கும் சக்தியை தருகிறார். இந்த வரலாற்று பின்னணிகள் மூலம் கடல் துறை மக்கள் ஒட்டுமொத்தமாக திருமறையில் இணைந்த நிகழ்வின் போது அல்லது புனித சவேரியார் கூட்டப்புலிக்கு வந்தபோது மக்கள் திருமறையை தழுவியிருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர முடிகிறது. 1571ஆம் ஆண்டில் கூட்டப்புலியில் ஒரு கோயில் இருந்தது. அது புனித சூசேப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிடுகிறார் வரலாற்று ஆய்வாளர் ஜார்ஜ் ஷ்ரூஹாமர். பனை ஓலையால் வேயப்பட்ட கூட்டப்புலி கோவிலுக்கு ஒரு காலகட்டத்தில் ஓடுகள் பொருத்தியிருக்கிறார்கள். அது மிகவும் சிறிய கோவிலாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் லியோன் பெஸ்ஸி என்ற வரலாற்று ஆய்வாளர். காலம் செல்ல செல்ல திருமறையை பரப்புவதில் பாப்பரசருக்கும் போர்ச்சுகல் மன்னருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தமிழ்நாட்டில் ஞானக்குழப்பம் உருவானது. மதுரை மிஷன் மற்றும் கோவா மிஷனை சார்ந்த ஞான மேய்ப்பர்களை தலைமையாக கொண்டு பல ஊர்களில் மேலக்கட்சி கீழக்கட்சிகள் உருவாயின. கூட்டப்புலியும் இதற்கு விதிவிலக்கல்ல. கூட்டப்புலியில் புனித சூசேப்பருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த பழைய கோவில் மேலக்கட்சியை சார்ந்த மதுரை மிஷன் குருக்களின் ஆளுமையில் இருந்தது. கீழக்கட்சிக்காரர்கள் கோவா மிஷனை சார்ந்திருந்தனர். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கோயிலை கட்டினர். அதுதான் நமது தேர்மாலை. அங்கேயும் வழிபாடுகள் நடந்தன. தேர்மாலையின் கீழ்ப்புறத்தில் ஒரு பலிபீடம் இருந்ததை நம்மில் பலர் பார்த்திருக்கின்றனர். தேர்மாலைதான் கூட்டப்புலியில் கட்டப்பட்ட முதல் கற்கோயில். மேலத்தெரு கீழத்தெருக்காரர்களிடையில் போட்டிகளும் பொறாமைகளும் தலைவிரித்தாடின. மேலத்தெருக்காரர்கள் அந்தோனியார் குருசடி ஒன்றை கட்டினர். அதில் இருந்த கல் சிலுவை இன்னும் அந்த குருசடியில் இருக்கிறது. அதை மையமாக வைத்து அந்த குருசடி இப்போது சிற்றாலயமாக விரிவு பெற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் கீழத்தெருவில் யாராவது இறந்துவிட்டால் அவர்களை புதைக்க இடம் மறுக்கப்பட்டது. எனவே கீழத்தெருவில் தனியாருக்கு சொந்தமான ஓரிடம் கல்லறை தோட்டமானது. அந்த நிலத்தை தோண்டினால் இன்றும் எலும்புக்கூடுகளை காண முடியும். பின்னாளில் அந்த நிலத்தில்
அந்தோனியாருக்கு குருசடி ஒன்று கட்டப்பட்டது. இந்த குழப்பங்களுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்த பெருமகனார் அருட்பணி சில்வியன் லவுரன். அவரது அயராத உழைப்பினால் இரு கட்சிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டன.